ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அக்யூரஸினா என்ன, ப்ரிசிஷன்னா என்னன்ட்டு பார்ப்போம். இந்த அக்யூரஸினா என்ன, ப்ரிசிஷன் என்னன்ட்டு நான் ஆல்ரெடி MSAவிலே சொல்லியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், பாருங்கள். இந்த அக்யூரஸி, ப்ரிசிஷன் இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒன்றா இருந்தாலும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. ஓகே, இப்போ அக்யூரஸினா என்னென்னு பார்ப்போம். அக்யூரஸினா ஸ்பெசிஃபிகேஷன் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும், அதாவது மெஷர் பண்ணி கிடைக்கிற வேல்யூக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் வந்து அக்யூரஸி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளவோ அந்த டார்கெட்டுக்கு க்ளோஸாக போகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த அக்யூரஸி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரிசிஷன்னா ப்ரிசிஷனில் வந்து மாறாத ஒரு கண்டிஷனில் வேல்யூஸை வந்து மெஷர் பண்ணும்போது ரிப்பீட்டாக எத்தனை வேல்யூ எத்தனை ரிசல்ட் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரிசிஷன். அதாவது ஒரு வேல்யூ வந்து திரும்ப திரும்ப வருது அப்படின்றது வந்து ப்ரிசிஷன். மற்ற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ வந்து க்ளோஸாக இருக்குது அந்த நம்ம மெஷர் பண்ண வேல்யூக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அந்த வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரிசிஷன். இந்த ப்ரிசிஷன் வந்து MSAவில் வந்து ரிப்பீட்டபிலிட்டி, ரீப்ரொடியூசபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக வரும் இந்த ப்ரிசிஷன் வந்து. ஓகே, நம்ம இப்போ இந்த அக்யூரஸி அண்ட் ப்ரிசிஷனுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். கிரிக்கெட் விளாட்றாங்கள, அந்த கிரிக்கெட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கிரிக்கெட்டில் நம்ம வந்து ஒரு பவுலராக இருக்கோம் அப்படின்னா நம்ம போடுற எல்லா பாலும் ஸ்டெம்பை பார்த்து தான் போடுவோம். ஏன்னா அந்த நம்ம விக்கெட் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஸ்டெம்பை நோக்கி போடுவோம். அப்போ அந்த பால் வந்து அந்த ஸ்டெம்புக்கு எவ்வளோ க்ளோஸாக போகுது, எத்தனை பால் வந்து ரொம்ப க்ளோஸாக போகுது அப்படின்னு மானிட்டர் பண்ணிவிட்டு எத்தனை பால் க்ளோஸாக போயிருக்கு, ஒரே மாதிரி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரிசைஸ். இதை வந்து நம்ம அக்யூரஸின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா திரும்ப திரும்ப அந்த பால் வந்து அந்த ஸ்டெம்ப் அடிக்காமல் ரொம்ப க்ளோஸாக தான் போகுது. ஸோ நம்ம அதை வந்து ப்ரிசைஸ்ன்னு தான் சொல்லுவோம், அக்யூரஸின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, நம்ம இப்போ அக்யூரஸி அண்ட் ப்ரிசைஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வெயிங் மிஷின் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது என்னென்னா, லேபில் இருக்க வெயிங் மிஷின் எடுத்துப்போம். இப்போ நம்மகிட்ட ஸ்டாண்டர்ட் வெயிட்டான ஒரு 500 கிராம் இருக்கிற ஒரு வெயிட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வெயிட் செக் பண்ணி பார்ப்போம், அக்யூரஸியாக இருக்கா ப்ரிசைஸாக இருக்கா அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ A, B அப்படின்னு 2 கண்டிஷன் எடுத்துப்போம். அதில் வந்துட்டு ஏவில் வந்துட்டு 500 கிராம் வெயிட் இருக்க ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் வெயிட்டை வெயிங் மிஷினில் வச்சு செக் பண்ணும்போது 475, 478, 476, 477, 475 அப்படின்ட்டு அந்த வேல்யூஸ் வருது இல்லையா, அந்த வேல்யூஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வெயிங் மிஷினை வந்து நம்ம ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம அக்யூரஸின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த 475, 475ன்னு 2 வந்திருக்கு, 478, 477 ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நியராகவும் இருக்குது, வந்த வேல்யூவும் திரும்ப திரும்ப வருது. அதனால் நம்ம அதை வந்து ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம அக்யூரஸின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா 500 கிராம் தான் வெயிட்டு, அந்த 500க்கு க்ளோஸாக வராமல் அது 475 ஒரு 250 கிராம் வந்து கம்மியாக காட்டுது இல்லையா, அதனால் நம்ம அதை வந்து ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம், அக்யூரஸின்னு சொல்ல மாட்டோம். இப்போ பின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த பி கண்டிஷனில் வந்துட்டு இப்போ நம்ம அதே 500 கிராம் ஸ்டாண்டர்ட் வெயிட் எடுத்து அதை வெயிங் மிஷினில் வந்து செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது 500 கிராம் வந்து 498, 490, 485, 492 அப்படின்னு வருது இல்லையா, இந்த வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ் வந்ததுன்னா அதை வந்து ஏவோட கம்பேர் பண்ணும்போது இந்த மிஷின் வந்து அக்யூரஸியான மிஷினு, ஆனால் ப்ரிசிஷன் இல்லை. ஏன்னா அக்யூரஸின்றது வந்து நம்ம வந்த வேல்யூ வந்து திரும்ப திரும்ப இல்லை ரொம்ப க்ளோஸாக வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்துட்டு வந்த வேல்யூவும் திரும்ப வரல, ரொம்ப க்ளோஸாகவும் இல்லை, வேல்யூ எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. 498 வேல்யூ தனியாக இருக்குது, 490 தனியாக இருக்குது, 485 தனியாக இருக்குது, 492 தனியாக இருக்குது, எல்லா வேல்யூவும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அக்யூரஸின்னு சொல்லுவோம், ப்ரிசைஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, இப்போ இந்த அக்யூரஸி, ப்ரிசைஸ் இது ரெண்டுத்துக்குமே ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன். அக்யூரஸினா டார்கெட் வேல்யூ இல்லைனா ஸ்டாண்டர்ட் வேல்யூ இல்லைனா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்கு ரொம்ப பக்கத்தில் அதாவது க்ளோஸாக போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அக்யூரஸி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அக்யூரஸின்னு சொல்லுவோம். ப்ரிசைஸ்னால் வந்த வேல்யூ வந்து திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு டார்கெட்டை விட்டு தள்ளி இருக்கலாம், இல்லை டார்கெட்லேயே இருக்கலாம். ரொம்ப எல்லா வேல்யூஸும் நம்ம இப்போ ஒரு 10 வேல்யூ எடுக்கணும்னா அந்த 10 வேல்யூ வந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான வேல்யூஸ் வந்துகிட்ருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவோம்.
வேறு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து அக்யூரசின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த அக்யூரசி அண்ட் ப்ரிசைஸ்க்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது வந்து நம்ம ஒரு 2 வீலர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த 2 வீலர் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தருதுன்னு வச்சுப்போம். 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து 40 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தருது அப்படின்னா அது வந்து 39, 39.5, 38.5 அப்படின்ட்டு வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மைலேஜ் வந்து 1 லிட்டருக்கு வந்து 39 வரும், 39.5 வரும், 38.5 வரும், 38 வரும். இப்படி வந்து அந்த மைலேஜ் வந்து அந்த 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அக்யூரசின்னு சொல்லுவோம். ப்ரிசைஸ்னால் எப்படின்னா இப்போ அது வந்து ஒரு அந்த 40 கிலோமீட்டர்னு இருக்கு இல்லையா, அந்த 40 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ணாது. ஆனால் அது வந்து ஒரே கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரே மைலேஜ் வந்து திரும்ப திரும்ப தந்துட்டுருக்கும். இப்போ 35னா 35லேயே அந்த வண்டி வந்து மைலேஜ் தந்துட்டுருக்கும். ஏன்னா 36னா 36லேயே தரும், 37னா 37. அதாவது அந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதாவது 35, 35.5 எல்லாம் 37, 37.5 அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். மைலேஜும் கரெக்டான அந்த அது என்ன கொடுக்குமோ அந்த மைலேஜ் மட்டும் தான் கொடுக்கும். அந்த மைலேஜ் வந்து வேரி ஆகாது. 39 சொன்னாலே 39, 38, 38.5 அப்படின்னு அந்த மைலேஜ் தராது. அது வந்து அக்யூரசி. இது வந்து ப்ரிசைஸ்னால் அந்த வந்த வேல்யூஸே வந்து 36னா 36ஏ தான் திரும்ப திரும்ப வரும், 37னா 37ஏ தான் திரும்ப திரும்ப வரும். அதை அந்த 1 லிட்டருக்கு அவ்வளோ மைலேஜ் தான் கொடுக்கும். இதை வந்து நம்ம ப்ரிசைஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணும்போது அக்யூரஸியாக இருந்துச்சுன்னா அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சர்வீஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ப்ரிசிஷனாக இருந்தால் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அக்யூரஸியில் வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு தாட்டி மெஷர் பண்ணும்போதும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதுவே ப்ரிசிஷனில் வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அது கம்மியாக காட்டினாலும் ஓகே இதுதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ மாதிரி அந்த ஒரே வேல்யூ தான் திரும்ப திரும்ப காட்டிகிட்ருக்கும். அதனால் நம்ம ப்ரிசைஸாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் எடுத்து மெஷர் பண்ணி வேல்யூஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கணும். அக்யூரஸியாக இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சர்வீஸோ இல்லை கேலிப்ரேஷனோ ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த MSAவில் வந்துட்டு இந்த ப்ரிசைஸாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அக்யூரஸியாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் என்னன்ட்டு ஆல்ரெடி நான் MSAன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அதுலேயும் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் புரியாதவங்க அதில் போய் பாருங்கள். அப்புறம் MSAவும் ஃபுல்லாக அதில் சொல்லி தந்திருக்கேன். ஓகே, அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.